வேலூரில் போட்டியிடும் தனக்கு விஷம் கொடுக்கப்பட்டதாக சென்னை மருத்துவமனையில் விஷ முறிவு சிகிச்சைக்கு பின் உடல்நிலை முன்னேறியதாக தற்பொழுது மன்சூர் அலிகான் விளக்கம் அளித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. நாளை மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பலாப்பழ சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளராக நடிகர் மன்சூர் அலிகான் போட்டியிடுகிறார். நேற்றைய தினத்தில் தேர்தல் பரப்புரை முடிவடைந்த நிலையில் அவர் நேற்று காலை முதலே ஆம்பூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வந்தார். அப்போது குடியாத்தம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது அவருக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் மன்சூர் அலிகான் குடியாத்தத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடனடியாக அனுமதிக்கப்பட்டார். பின் மேல் சிகிச்சைக்காக சென்னை கே நகரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு நேற்று மாலை 6 மணி அளவில் அவர் மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மன்சூர் அலிகானுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் மன்சூர் அலிகான் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் நேற்று குடியாத்தத்து சந்தையில் திரும்பி ஒரு இடத்தில் கட்டாயப்படுத்தி பல ஜூஸ் அவருக்கு கொடுத்ததாகவும், அதன் பிறகு மோர் கொடுத்ததாகவும், குடித்தவுடன் தனக்கு வண்டியில் இருந்து விழ நேர்ந்ததாகவும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மயக்கம், அடிநெஞ்சு தாங்க முடியாத வலி, உடனே பாலாறு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க என அவர் சொன்னதாகவும், ட்ரீட்மெண்ட் கொடுத்து வலி நிக்கல என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த வலி அதிகமாக இருந்தவுடன் சென்னைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தானே கூறியதாகவும், அங்கு தனக்கு மருத்துவர் பாலசுப்ரமணியன் ஐசியூல் அட்மிட் பண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு என்றெல்லாம் அந்த அறிக்கையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விஷ முறிவு, நுரையீரல் வலி போக ட்ரிப்ஸ் கொடுத்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இன்று மதியம் 2 மணிக்கு சாதாரண நார்மல் வார்டுக்கு அவர் மாற்றப்படுவார் என்ற அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மன்சூர் அலிகான் தனது PRO கோவிந்தராஜன் மூலம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கை என்பது தனக்கு விஷம் கொடுத்ததாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.